அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் கீழப்பார் ஊராட்சி ஒன்றியம் கல்லூரி கிராமம் துளசி நகரில் வாசம் செய்யும் சுலோ முதனக்கோப்பா. வெகு நாட்களுக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். சற்று விவசாயம். இன்றைய விவசாயத்தை பார்க்கின்ற பொழுது இது விவசாயிகளுக்கான பூமியாக தெரியவில்லை, வியாபாரிகளுக்கான பூமியாக தெரிகின்றது. ஏனென்றால் தக்காளி 8 ரூபாய்க்கு வாங்கி அதை வியாபாரி 20 ரூபாய்க்கு விற்கின்றார். பொடி உள்ளியை விவசாயிகளிடமிருந்து 15-20க்கு வாங்கி அதை 40க்கு விற்கிறார்கள், 60க்கும் விற்கிறார்கள். மல்லி 10 நாட்களுக்கு முன்பாக 8 ரூபாய் 10 ரூபாய் இருந்தது. இப்பொழுது 40-50 என்று உயர்ந்தாலும் கூட வியாபாரிகள் நியாயமான விலைகளை நிர்ணயம் செய்கிறார்களா என்பதை ஆகின்ற பொழுது சற்று மனமருத்தம் அளிக்கின்ற சூழ்நிலையிலே 20-25 என்று இவர்கள் சொல்லிவிட்டு அதை விற்கிறார்கள். ஆக விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கு சரியான விலையை விவசாயிகள் நிர்ணயம் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதால் இன்றைய விவசாயிகள் உலகத்தோடு நிமிர்ந்து வாழக்கூட முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அரசும் வியாபாரிகளும் எல்லோரும் நினைத்தால் மட்டும்தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். எப்படி தாய் தன்னுடைய குழந்தைகளை அரவணைக்கின்றாலோ அதே போல அரசும் இந்த வியாபாரிகளும் நினைத்தால் மட்டுமே இந்த விவசாயிகளை சரியான பாதையிலே கொண்டு செல்ல இயலும். இதே நிலை தொடர்ந்தால் விவசாய உற்பத்திகள் குறையும். ஏனென்றால் இன்றைய விவசாய கூலிகளுடைய சம்பளம் அதிகம். விவசாயம் செய்கின்றவர்களுடைய நிலை விவசாயத்தை நம்பி மட்டுமே இருப்பவராக முடியாது. அந்த வீட்டில் ஏதாவது 2 பேர் வேலை பார்ப்பாங்க, அந்த பணத்தை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற நகைகளை பூரா பேங்கில் கொண்டு வச்சு விவசாயம் பார்க்குறாங்க. அதை திருப்ப முடியுமாங்கிறது இப்போதைக்கு இன்றைய சூழ்நிலையில் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா விவசாயினுடைய பொருளுக்கு விலை கிடைக்கவில்லை. எதிர்காலத்தில் கிடைக்குமா என்பது ஆட்சியாளர்களுடைய கையில் தான் உள்ளது. ஏனென்றால் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயி. அந்த விவசாயியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அரசு அதற்கு சில சட்டத்திட்டங்களை நிர்ணயிக்கும் செய்ய வேண்டும். எப்படி இந்த வணிக பொருட்களுக்கு சோப்பு, சீப்பு, கண்ணாடி போன்றவர்களுக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்து எம்ஆர்பி ரேட் போட்டு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்தது போல விவசாய பொருட்களுக்கும் அரசோ அல்லது விவசாயிகளோ ஒரு விலையை நிர்ணயம் செய்து விற்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் மாத்திரமே இந்த விவசாயிகள் வளரும் சூழ்நிலை உருவாகும். அல்லது விவசாய நிலங்களை நம்ம பிளாட் போடுறாங்களோ அது மாதிரி பிளாட்டு போட்டு கொஞ்சம் மண் அடிப்பாங்க. நம்ம குளத்துலலாம் பாருங்கள், திப்பனம்பட்டி நாட்டார்பட்டி குளம், அந்த குண்டலூர் குளத்தை, அடிப்படை குளத்தை பாருங்கள், மண் அடித்து வசத்துறாங்க. ஏன் வசத்துறாங்க? அரசாங்கம் என்ன சொல்லுது? விவசாய நிலத்துக்கு மண் அடிக்க சொல்லுது, பர்மிஷன் கொடுக்கு. ஆனால் இங்கே யாரும் விவசாய நிலத்துக்கு அடிக்கிறது இல்லை. விவசாய நிலத்துக்கு மண்ணை அடித்து வசத்தி இந்த பிளாட் போட்டு விற்கிறது பார்க்க அது லாபம். விவசாய நிலை குருணிக்கு இன்றைக்கி ஒரு 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா இருக்குன்னா அதே ஒரு மண்ணை வசத்தி ஒரு தரையாகி ஒரு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வந்து அது செண்டு 2 லட்சம் 3 லட்சம் போகக்கூடிய சூழ்நிலை. செண்டு 40 ரூபா 30 ரூபா இருக்கிறது மண்ணை வசதி ஆச்சுன்னா அதனுடைய வேல்யூ 10 மடங்கு கொடுது. ஆக விவசாய நிலங்கள் இன்று அரசாங்கத்தினுடைய சில சட்டத்திட்டங்களால் விவசாய நிலங்கள் அழிகின்ற நிலையில் தான் உள்ளது என்னை பொறுத்தளவில்லை. அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசு அலுவலர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், விவசாய பெருமக்கள், வணிகர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்க வேண்டும். ஒரு குழு அமைத்து விவசாயிகளுடைய நன்மை தீமை என்ன, வணிகர்களுடைய நன்மை தீமை என்ன, அரசாங்கம் அதற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே நமது விவசாயத்தை காப்பாற்ற முடியும். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயி உலக பிதா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். அந்த காந்தியடிகள் சொன்னவருடைய நோக்கம் அப்பொழுது நிறைவேறியது. இப்பொழுது சற்று வேதனையான ஒன்றுதான். நான் கூட விவசாயி தான். ஆனால் விவசாயத்தில் நான் போட்ட ரூபாய் எடுக்க முடியுமா என்று சொன்னால் கேள்விக்குறிதான். ஏனென்றால் விவசாய கூலிகள் அதிகம், விவசாய பொருள்களுடைய விலை கம்மி. ஆனால் வாங்குகின்றவருடைய நிலை மாறவில்லை. ஆனால் உற்பத்தி செய்கின்ற
உற்பத்தி செய்கின்றவர்களுக்கு தான் விலை கிடைக்கவில்லை தவிர அதை இடையிலே ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வணிகர்கள் வந்து வீடு மேலே வீடு கட்டுறாங்க, கார் மேலே கார் வாங்குறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. ரைட், அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. விவசாயிகளும் வாழ்வதற்கான வழியை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும், வியாபாரிகளும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனிய சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் சுலோ மதுரகோபால். வணக்கம்.